அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமாவது இதை செய்யுங்கள். வாரத்துல ஒரு நாள் எனக்கு சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு நாள் மட்டுமாவது செய்யுங்க. விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா மட்டுமல்லங்க, ஆரோக்கிய ரீதியாகவும் கூடுதலான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். திங்கட்கிழமையில விரதம் இருப்பதன் மூலம் கணவரின் பரிபூரண அன்பை உங்களால பெற முடியும். செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது, திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், குடும்பத்துல கடன் பிரச்சனைங்கிறது இருக்காது. புதன்கிழமையில விரதம் இருந்தீங்க அப்படின்னா நோய்கள் தீரும், நோய் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. வியாழக்கிழமை நீங்க விரதம் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க, புத்திர பாக்கியம் உண்டாகும். வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறதுனால ஞானமும் அறிவும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரின் அருளும் சந்தோஷ மாதா தாயின் அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். கணவனுக்கு நீண்ட ஆயுள் கூடும். உங்க வீட்டுல பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சனிக்கிழமை விரதம் இருக்கிறது பாத்தீங்கன்னா செல்வத்தை பெருக்கி கொடுக்கும், பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னோர் சாபம் இருந்தா அதை நிச்சயமா நீக்கும். ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறதுனால நீடித்த நோயில இருந்து, அதாவது எப்ப பார்த்தாலும் ஆரோக்கிய குறைபாட்டுல இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினைச்சு விரதம் இருந்தாங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும். அடிக்கடி நோய்வாய்ப்படும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. வாரத்துல ஒரு நாள் என்னால இதை செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு கிழமை மட்டுமாவது தொடர்ந்து பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் எந்த குறைபாடு வராம இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.